ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 கப் ஜவ்வரிசி 2 கேரட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் ஹீட் ஆனதும் உடச்சி வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், முந்திரி பருப்போட கலர் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கிஸ்மிஸ் நல்லா பொரிஞ்சதும் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது மீதி இருக்க நெய்யில் தோல் சீவி துருவி வச்சுருக்க 2 கேரட் நம்ம சேர்த்துக்கலாங்க. 1 கப் ஜவ்வரிசிக்கு மீடியம் சைஸில் 2 கேரட் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கேரட் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் நல்லா வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. அதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊறினதும் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம அதே கடாய்க்கு ஜவ்வரிசியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம பொதுவாகவே ஜவ்வரிசி வேக வைக்கிறப்போ எவ்வளவு தான் நம்ம தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்தாலும் ஜவ்வரிசி வேக வேக நமக்கு ரொம்ப திக்காயிடுங்க. அதனால் நமக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசி ஓரளவு வெந்து வந்ததும் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்தா ஸ்வீட்டோட சுவை கொஞ்சம் அதிகமாகுங்க. அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கேரட் துருவலையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம குக்கரில் கூட ட்ரை பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நெய்யில் ஜவ்வரிசியை வறுத்துட்டு கூடவே துருவின கேரட்டையும் ஒரு 2 நிமிஷம் வறுத்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு அது கூட நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்தும் இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், கேரட் துருவில் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கலர் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்குன்னு. இது கூட 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வெல்லத்தை பாகாக எடுத்து கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சுக்குத்தூள் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததும் நல்ல ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டியோ அல்லது சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வறுத்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக இது கூட காய்ச்சி ஆற வச்ச 1/2 டம்ளர் அளவு திக்கான பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பசும்பாலோ அல்லது பாக்கெட் பாலோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க. அல்லது தேங்காயை பூவாக எடுத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஃபைனலாக பாலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டிஃப்ரெண்ட்டான கேரட் ஜவ்வரிசி பாயசம் சூப்பராக ரெடி ஆச்சு. இதை நம்ம வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.